இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டையுமே ஒரு சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராவோ இல்ல வேற மாதிரி வந்து கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிவகார்த்திகேயனுக்கு ஆப்டபிள் ஆன ஒரு 100% மூவி அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்துட்டு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. என்ன இந்த படம் வந்துட்டு 7ஆம் அறிவு, துப்பாக்கி, அடுத்ததும் கஜினி, கத்தி இந்த மாதிரி ஏர்மோதாஸ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணார் இல்லையா? அந்த படங்களுடைய சாயல் லைட்டா வந்து இருக்கும். ருக்குமணி சிவகார்த்திகேயன் எப்படிப்பட்ட ஒரு அவரோட ஹிஸ்டரிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு காதல் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சிவகார்த்திகேயன் அண்ட் ருக்குமணி ரெண்டு பேர்த்துடையும் அந்த ஒரு காம்பினேஷன் முன்னே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், பாடல்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்ன மாதிரியே இந்த படத்தில் வந்து காம்பினேஷன் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒர்க்காக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயனுடைய தாறுமாறான ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ்க்காகவும் பிளஸ் இந்த படத்தில் சொல்ல வரக்கூடிய அந்த ஒரு லவ்வுக்காக சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லவ் அண்ட் ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வருஷத்துடைய பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவிங்க.